யாருக்கெல்லாம் ஞானம் வேணும், யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானம்ங்கிறது அவசியமான. இவ்வளவு எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சு கொள்கிற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை. மனோதத்துவ நிபுணர்கள் சொல்கிறவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசைட்லும் போயிடுறாங்க. அவங்களுக்கு கூட இந்த மனதினுடைய இயக்க ரகசியங்கள் தெரியல. மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி. புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்போ கிடைக்கணும், அந்த ஞானம் வந்தபடி தான் கிடைக்கும். வணக்கம் ஐயா, என் பேர் நல்லம்மை. எனக்கு யாராவது ஏதாவது சொன்னான்னா டக்குன்னு கோபம் வந்துடுது, டென்ஷன் ஆகுது. அதுலேருந்து விடுபடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. எனக்கு டென்ஷன் வராமல் இருக்கணும், அதுலேருந்து விடுபடணும்னு சொன்னால் நான் அதை ஏற்றுக்கணும். அதுக்கு என்னங்க ஐயா பண்ண முடியும்? அதாவதுமா, உங்களுக்கு டென்ஷன் வந்தால் தான் கரெக்டு, டென்ஷன் வராமல் இருந்தால் தப்பு. எல்லாமே வரணும். அதை நம்ம மைண்டே ரியாக்ஷனே இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு பட்டன், நீங்கள் ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, ஒரு பட்டன் அமுக்குனீங்கன்னா ஒரு சவுண்டு வர வேண்டாமா? அதே மாதிரி நம்ம ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான். அது என்னென்ன பட்டன் அமுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சவுண்டு வரும். அதே மாதிரி பயம் வரும், வருத்தம் வரும், கோபம் வரும், எல்லாம் வரும். பட் என்னென்னா தோன்றி மறைஞ்சிடணும். ஒரு மியூசிக் நீங்கள் ஒரு பட்டன் அமுக்குனீங்கன்னா ஒரு மியூசிக் வரும். அந்த மியூசிக் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கக்கூடாது. மியூசிக் வரும், வந்துடணும், போயிடணும். அதே மாதிரி உங்களுக்கு கோபம் வர்றது வரலாம், பயம் வரலாம், வருத்தம் வரலாம், எல்லாம் வர்றது தான் ஆரோக்கியம். ஆனால் தோன்றி மறைகிற மாதிரி இருக்கும். அது கூட கொஞ்சம் நேரம் நீடிச்சுன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் ஏதோ ஒரு வகையில் காரணமாக இருக்கிறீங்க. நீங்கள் அதோட சண்டை போட்டு அதை அப்புறப்படுத்தண்ணி போகிறதுனா கூட அதோட ஒரு சண்டை வந்துடும். அதனால் நீங்கள் எல்லாமே இயற்கையாக தானே எடுத்துக்கிடுங்க முதல்ல. பிறகு நீங்கள் அதுக்கு தேவை இருந்ததுன்னா அதை பயன்படுத்திக்கிடுங்க. கோபம் கூட சில நேரங்களில் கோபம் கூட தேவைப்படும், பயம் தேவைப்படும், வருத்தம் தேவைப்படும். அது என்ன தேவைக்காக வருதோ அந்த தேவைக்கான இதை வச்சு நீங்கள் அந்த தேவையை பூர்த்தி பண்ணுங்கள். ஒரு தேவையும் இல்லாமல் சும்மா வருதுன்னு சொன்னால் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு போயிடும். நீங்கள் பிடிச்சி வைக்கிற வேலையை இது பண்ணோன்னா அது இருக்கேன்னு வருத்தப்படவும் வேண்டாம். அது இயற்கை, அதான் கரெக்டாக வர்றதெல்லாம் கரெக்டு தானே எடுத்துக்கிடுங்க. பயனுக்கு வருதா, பயன் இல்லாமல் வருதானே பார்த்துக்கிடுங்க. என்ன காரணத்தினால வருதுங்கிறது ஒரு சில காரணங்கள் இருக்கலாம். அந்த காரணத்தை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் முதல்ல பாருங்கள். அந்த காரணத்தை சரி பண்ணலைன்னா அந்த இது வந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ அந்த காரணத்தை சரி பண்ணுங்கள். சில இது உங்களால் சரி பண்ண முடியாத காரணமாக இருக்கும். அப்போ அதை நீங்கள் டோட்டல் மைண்டு கையில் விட்டுருங்க, இல்லை இறைவன் பொறுப்பில் விட்டுருங்க. அப்படின்னா நீங்கள் பொறுப்பு இல்லாமல் போயிடலாம். ஏன்னா இல்லைன்னா அந்த பொறுப்பை நீங்கள் சுமக்க அந்த சுமை உங்களுக்கு வெயிட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி உங்கள் சுமையை இறக்கி வச்சுருங்க. இறக்கி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்கலாம், கேர்ஃப்ரீயாக இருக்கலாம். யாருக்கெல்லாம் ஞானம் வேணும், யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானம்ங்கிறது அவசியமான. இவ்வளவு எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சு கொள்கிற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை. மனோதத்துவ நிபுணர்கள் சொல்கிறவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசைட்லும் போயிடுறாங்க. அவங்களுக்கு கூட இந்த மனதினுடைய இயக்க ரகசியங்கள் தெரியல. மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி. புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்போ கிடைக்கணும், அந்த ஞானம் வந்தபடி தான் கிடைக்கும்.